Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு vlog தாங்க நம்ம பார்க்க போறோம். அதாவது டே இன் தி லைஃப் vlog மாதிரி. சோ இன்னைக்கு ஃபுல்லா நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு கவர் பண்ண போறேன். சோ இன்னைக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி நான் பண்ண போறேன். அரிசி பருப்பு சாதமும் சிம்பிளா ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும் நமக்கு இது செய்யறதுக்கு. அதுக்கப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. அதாவது என்னோட க்ளோத்ஸ் எல்லாத்தையும் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த vlogல வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம், குக்கர்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு நான் என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா 3 பங்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 பங்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு சாம்பார் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு. ஸோ அதாவது இன்னைக்கு நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் அலசிட்டு ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அரிசி நம்ம வந்து ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அரிசி பருப்பு சாதம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம அலசிக்க போகிறோம். அலசினதுக்கப்புறமா 10 நிமிஷம் நான் ஊற வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். இப்போ நல்லா அலசினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் தான். அது பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேன் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் தான். இதில் வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை குவிக்காக பண்ணிடலாங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா பொடியாக இருந்தது அப்படின்னா கிறிஸ்பியாக வரும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்க போகிறோம். நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்க்க போகிறேன். இந்த பொடி வந்து நான் வீட்டிலே அரைச்ச பொடி தான். இதோட ரெசிபி ஏற்கனவே சேனலில் நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அதிலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிளறிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு தயாராகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் பக்கம் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பி ஆகிடும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. கிறிஸ்பியாக சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா சாதத்தோடையும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக அரிசி பருப்பு சாதம் பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. குக்கர்லேயே நம்ம பண்ணிட போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கர் நான் சூடு பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பல்லு பூண்டை நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசம்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் பக்கம் ஆகும். இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாம்பார் வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக மசால் பொடியெலாம் நான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளியும் உங்களுக்கு மசிஞ்சு வரணும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட எல்லா பச்சை வாசமும் போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் உங்களுக்கு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்து அரிசியும் பருப்பும் நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா சாதம் உங்களுக்கு நல்லா குலைவாக வரும். உங்களுக்கு ரொம்ப குலைவாக பிடிக்கும் அப்படின்னா 3 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறோம். ஒரு 4 விசில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சும் நீங்கள் வேக வைக்கலாம். இல்லாட்டி ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் வந்து வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பரான சாதம் உங்களுக்கு தயாராகிடும். அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா குலைவாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் குலைவாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கிளறிக்க போகிறோம். கிளறினதுக்கப்புறமா எப்பயுமே அரிசி பருப்பு சாதத்துக்கு கடைசியாக நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த நெய்யோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதனால் நான் வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி இந்த சாதத்தோடு சேர்த்துக்க போகிறேன். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் தாளிச்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 சிட்டிகை மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் முந்திரி பருப்பு நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சாதத்தோடு சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு கருக்காமல் இருக்கும். ஸோ அதனால் இது மட்டும் நம்ம கவனமாக பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை சாதத்தோடு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கிளறிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான வாசமான ஒரு அரிசி பருப்பு சாதம் தயாராகிருச்சு. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக லஞ்ச் பாக்ஸை நான் பேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு சாதம் வச்சுட்டு தனியாக நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவலையும் ஒரு சின்ன கப்பில் வைக்க போகிறேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் பாத்திரம் நிறையா இருந்தனால இன்றைக்கி என்னோடய டிஷ்வாஷரில் தான் அதை கழுவ போகிறேன். ஸோ அதனால் எல்லா பாத்திரங்களையும் லோட் பண்ணியாச்சு. இனி டிஷ்வாஷரை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போ எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோங்க. லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வந்து ஃபுல்லாக நான் முடிச்சுட்டேன். இன்றைக்கி நிறைய பாத்திரம் இருந்தனால டிஷ்வாஷரில் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய கார்டனை போய் க்ளீன் பண்ண போகிறேங்க. ஸோ நிறைய பேர் வந்து கார்டனை பற்றியும் கேட்டுட்ருக்கீங்க. கார்டன் வந்து நான் பெருசாக இப்போ காட்டுறது கிடையாது விளாக்ஸில். ஏன் அப்படின்னா சீசன் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப குளிர் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து காய் பழம் அதெல்லாம் சரியாக வளர்றது கிடையாது. இனி அடுத்த சீசனுக்கு தான் வளர ஆரம்பிக்கும். இலையும் வந்து உதிர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. அதனால வந்து அது கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் காஞ்சதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த வேலையை இப்போ நான் பார்க்க போகிறேன். அடுத்ததான் நான் வந்து என்னோட துணி எல்லாத்தையும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. என்னோட குர்தாஸ் எல்லாத்தையும். ஸோ அந்த வேலையும் இருக்குது. ஆல்ட்ரிங் முடிச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான வேலை எல்லாத்தையும் நான் அடுத்து பார்க்க போகிறேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா என்னோட குர்த்தா எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வேலையை இப்போ நான் பார்க்க போகிறேன். இதுதான் என்னோட சுவிங் பாக்ஸ். இதில் வந்து என்னோட நீடில், அதுக்கப்புறமா சிசர்ஸ், தேவையான நூல்கண்டு எல்லாமே இதில் தான் நான் வச்சுருக்கேன். நல்லா பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் நிறைய ஐட்டம் இதில் வந்து நம்மளுக்கு பிடிக்குங்க. பாருங்கள், நிறைய த்ரெட்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி மேலே தேவையான எல்லா பொருட்களையும் இப்படி நம்ம வச்சுக்கலாம். இதுதான் என்னோட சுவிங் மிஷின். இது நான் இங்கே வந்து அயர்லாண்டில் தான் வாங்கினேன். ப்ரீவியஸாக நான் ஊரில் இருக்கிறப்போ சிங்கர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இருக்கு இன்னும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே தேவைப்படுது அப்படின்றனால நான் இந்த மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். நிறைய ஸ்டிச்சஸ் ஆப்ஷனும் நம்மளுக்கு இதில் இருக்குது. இப்போ ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வேலை நான் பார்க்க போகிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைக்கணும். வீட்டில் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி அரைச்சிடலாம் சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேவையான பூண்டு, இஞ்சிலாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோவில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டும் ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்கேங்க. நான் எப்போயுமே பார்த்தீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மொத்தமாக தான் அரைச்சி வைப்பேன். ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறனால இது வந்து நிறைய தேவைப்படும் அப்படின்றனால நான் அந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். கலர் மாறாமல் எப்படி அதோட வாசமும் மாறாமல் நம்ம பார்த்துக்கிறது அப்படின்ற டிப்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃப்ளேவர் மாறவே மாறாது. நான் பிரியாணிக்கு மட்டும் அப்பப்போ மசாலாஸ் அரைச்சி யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி எல்லா ரெசிபீஸ்லேயும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இஞ்சியும் நான் வந்து எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா வெயிங் ஸ்கேலில் மெஷர் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் உரிச்சுக்க போகிறேன் நான். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க போகிற ஒரு வேலை. வெள்ளைப்பூடு உரிச்சதுக்கப்புறமா நான் என்னோடய சாப்பரில் போட்டுட்டு அதை நல்லா நறுக்கிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாமே நான் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவுனதுக்கப்புறமா சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இப்போ அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன். இதுலேயும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வெள்ளைப்பூடை அப்படியே மிக்சியில் சேர்த்தோம் அப்படின்னா சில நேரம் உங்களுக்கு பீசஸ்லாம் நிறையா இருக்கும். அதனால நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நறுக்கிட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இவ்வளோத்தையும் உட்காந்து நம்ம நறுக்கணும் அப்படின்னா டைம் வேஸ்ட்டுன்றனால நான் வந்து என்னோடய சாப்பரில் தான் போட போகிறேன். ஃபுட் ப்ராசஸரில் அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நறுக்குனதுக்கப்புறமா இதில் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்குனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் தண்ணிலாம் சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக எண்ணெய் தான் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா கடைசியாக அந்த நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க உப்பை வந்து கலந்து ஒரு பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே முடிச்சு நான் உப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் கலந்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு 3 மாதம் வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கும். கலர் சுத்தமாக மாறாது, ஃப்ளேவரும் மாறாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா என்னோட எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் இந்த நாள் எனக்கு போச்சு. ஸோ இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த அரிசி பருப்பு சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ், ரெசிபிஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்றேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.